கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மளை மட்டுமா பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நாளைக்கு வசனம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் நிலைமையை குறித்து ஒருவனும் அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. ஆண்டு நம்மளோட எக்ஸாம்பிளா இருக்க சொல்லியிருக்காரு. எதுல எக்ஸாம்பிளா இருக்கணும்னா, நம்ம வார்த்தையில நடக்கையில அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்க சொல்லியிருக்கிறாரு. நம்ம இளமையை குறித்து ஒருத்தர் அசட்டை பண்ணக்கூடாது, நம்ம வார்த்தையை குறித்து அலட்சியப்படுத்தக்கூடாது, நம்மளுடைய நடக்கை குறித்து அலட்சியப்படுத்தக்கூடாது, நம்மளுடைய அன்பை குறித்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அப்ப எப்படி இருக்கு ஆண்டவர் சொல்றாரு, மெச்சூரிட்டியா நம்ம வாங்கணும். நம்ம செய்யற செயல் இருந்தாலும் சரி, அன்பு இருந்தாலும் சரி, நம்ம வார்த்தை நடக்கிற நடைகள் எல்லாத்துமே நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் என்னன்னா அதை மெச்சூரிட்டியா நம்ம கர்த்தர் விரும்புறாரு. ஒரு தனித்துவமா நம்ம கர்த்தருக்கின்ற விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். அப்ப என்ன அவங்க பாக்குறவங்க நம்ம அசட்டை பண்ணாம நம்மளை அங்கீகரித்துக் கொள்வாங்க, நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவர்கள் கொடுப்பார்கள். என்ன பண்ண ஒருவனும் நம்ம அசட்டை பண்ணாதபடிக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நம்ம என்ன பண்ணோம்னா விசுவாசத்தில் ஒரு மாதிரியா இருக்கணும். நம்ம அசட்டை பண்ணாம இருக்கணும், நம்மளால அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னா நம்ம கர்த்தருக்குள்ள வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்து மெச்சூரிட்டியா நம்ம வாழ்ந்தோம்னா அலட்சியப்படுத்த மாட்டாங்க நம்மள. அதே போல இதன்படி வாழ கற்றுக்கொள்ளணும். அப்பொழுதுதான் நம்ம கனம் பெறுவோம், கர்த்தர் வார்த்தை நிறைவேற்றும். கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஆமென்.